குடும்ப ஒற்றுமை, உறவு முறைகள் சார்ந்து 2 தீபங்கள் ஏற்றிட்டு வரலாம். ஸோ எப்பயுமே ஒற்றை தீபம் பூஜை அறையில ஏற்றக்கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் 2 தீபமாவது ஏத்தணும். ஸோ அந்த இடத்துல 2 காமாட்சி தீபம் அல்லது 2 மண்ணகல் விளக்கு தீபம். ஸோ பச்சை திரி போட்டு உறவு முறைகள் சார்ந்து சேருவதற்கு பச்சை திரி உபயோகம் செஞ்சாவே போதும். அடுத்து சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கு. பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு சொத்து விக்க முடியல, வாங்க முடியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது, இவங்க என்ன மாதிரியான தீபங்கள்ல எந்த நிற திரியை பயன்படுத்தினா, இவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பா அமையும்? சொத்து சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னாவே செவ்வாயுடைய அமைப்பு தான் நமக்கு பூமி சார்ந்தது, பூமிகாரகன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ சிவப்பு நிற திரிய போட்டு யார் ஒருத்தங்க 2 தீபங்கள் அல்லது 4 2 இல்லன்னா 4 தீபம் பூஜை அறையில ஏற்றணும். அது மண்ணகல் விளக்குல ஏற்றினாலும் சரி, இல்ல காமாட்சி விளக்கு என்கிட்ட 4 இருக்கு ஏத்துறேன் அப்படின்னாலும் சரி. ஸோ 4 தீபங்கள் ஏத்திட்டு வந்தாங்கனாவே சொத்து சார்ந்த விஷயத்தெல்லாம் கிளியரான ஒரு பாத் அவங்களுக்கு கிடைச்சிரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வீட்ல ஏதோ ஒரு பேடான ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஏதோ ஒரு தீய சக்திகள் இருக்கு அப்படின்ற மாரி உணருவாங்க. இந்த தீய சக்திகள்ல இருந்து பயம் போக்கணும் அப்படின்னா, அவங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல பயன்படுத்தக்கூடிய திரிகள் அப்படின்னா என்ன? தீய சக்திகள் அதிலிருந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பதற்கு நம்ம எரிகின்ற அதாவது தீபத்துல கற்கண்டு தீபம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.